பயம். தளபதியை பார்த்தா பயம். எங்களை தற்கொலை நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அணில் குஞ்சுங்கிறியா? எங்க கால் தூசு கூட உதவ சீமான் அண்ணா செத்த புலி. 2026 எங்க தளபதி தான். தம்பினா அன்னைக்கு ஜிஞ்சாம் போட்டாரு. அணில் குஞ்சா அவர் ஒரு வெட்டு குஞ்சு. அவர்லாம் இப்படியா இப்படி பண்றாரா இப்படி பண்றா. எங்க தளபதி 26 வந்த எல்லாத்துக்கும் ஆப் வைப்பாரு. அது அப்படி சில தற்கூறிகள் சொல்லிட்டு தான் இருக்கு. இதை விட வேற என்ன மாதிரியான ஒரு மக்களை காட்டணும் அப்படிங்கிற சில தற்கூறிகளுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த மீட்டிங். எவ்வளவு நேரம் ஆகுது? அவங்களுக்கு கூட்டம் வரலங்கிறதுனால எங்களை அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு கூட்டம் இல்ல அப்படிங்கறதுனால இதை பண்றாங்க. தொடர்ந்து இந்த சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ற தளபதி எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு தற்கூரியா தான் நாங்க பாக்குறோங்க. அவர் ஒரு ஆளே இல்ல. அவரே ஒரு ஆளா? எங்க தளபதியை பத்தி சும்மா தம்பினா அன்னைக்கு ஜிஞ்சாம் போட்டாரு. இன்னைக்கு என்னமோ நான் ரோட்ல நின்னாரு, நான் அப்படின்னாரு இப்படின்னாரு. இன்னைக்கு என்னமோ ஐயோ சாமி உன் பேச்சு சுத்தமா உங்களெல்லாம் யாரும் மதிக்கிறா? யாரும் மதிக்கல. உன்னை ஒரு வித்தவிட்டா ஒதுக்கி விட்டாச்சு. நாங்களாம் தளபதி 2026 தெரியும் உன்னுடைய வேக்காடுலாம். 2026 சிஎம் தளபதி விஜய். முதலமைச்சர் தளபதி விஜய். அதே மாதிரி அவரு அணில் குஞ்சு அப்படின்னா உங்களை அணில் குஞ்சா அவர் ஒரு வெட்டு குஞ்சு. அவர் ஒரு வெட்டு குஞ்சு. எவ்வளவு பேசுறாரு? சாட்டை முருகனா அவர் இருக்காரு. அவரு சும்மா சிஞ்சா இப்ப ஏதோ அமௌண்ட் வாங்கிட்டாரு போல இருக்கு. அவரு பேசுறாரு பாரு பேச்சு. ஐயோ எவ்வளவு வாங்கினான்னு தெரியல. பொட்டி ஏதோ நிறைய வாங்கிட்டாரு போல இருக்கு. 2 லட்சமா? ஐயோ அது நிறைய வாங்கிட்டாரு. அவரு பேசுறாரு பாத்துங்க. ஐயோ அன்னைக்கு பேசினாரு அண்ணன் வந்தா நல்லா சூப்பரா இருக்கும், பக்க வண்ணமெல்லாம் சேர்ந்து இருக்கலாம் போலாம் வரலாங்கிறாரு. இன்னைக்கு என்ன பார்த்தா அவரு பேசுறாரு ஒண்ணுமே இல்ல, சும்மா ஜிஞ்சா கொட்டுறாரு. அவரு பேசுறாரு. அவர்லாம் இப்படியா இப்படி பண்றாரா இப்படி பண்றா. வாட் ப்ரோ ராங் ப்ரோ ராங் ப்ரோ. இதெல்லாம் என்னப்பா? எங்க தளபதி 26 வந்த எல்லாத்துக்கும் ஆப் வைப்பாரு. அப்பா பாருங்க 26 நம்ம தளபதி 2026 சிஎம். தற்கூரியா சைக்கவா? நாங்களாம் சின்ன பிள்ளைங்க தான். சின்ன பிள்ளைனா கெத்தான பிள்ளைங்க. எல்லாமே ஒன்னும் படத்துல அரசியலை உருவாக்கி இருக்காரு. அவர் அரசியல் இப்ப வரல. ஒவ்வொரு படத்துலயும் அரசியல் இல்லாம இல்ல. அரசியல்ல ஒவ்வொரு படத்துலயும் அரசியலை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு 2230 தொகுதியிலையும் எங்க தளபதி வரன்னு சொல்லிட்டு அரசியல் பண்றாரு. அதே மாதிரி அரசியல் எல்லா தொகுதியிலும் நாங்க இருப்போம், ஜெயிச்சு காய்ப்போம். ஒரு தொகுதியில் அவர் ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க சீமான. ஒரே ஒரு தொகுதி கவுன்சிலருக்கு அப்படி வேண்டாம். ஒரு தொகுதியில் அவர் ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. இது வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்கிறாரு? இது வரையும் 10 வருஷம் 15 வருஷம் சொல்றாருல. ஏன் ஒரு தொகுதி கூட அவரால் ஜெயிக்க முடியாத காரணம் என்ன? அவரோட வேலை அவர் பணம் வாங்கணும். இருக்கிற அவரை சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் அவர் ஒவ்வொரு டைமும் வீணடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. கட்சி கோட்பாடை பத்தி அவர் பேசுறாரு. புலினா காட்டுல இருக்கணும், இங்க வரக்கூடாது. ஐயோ அதெல்லாம் ஆடு மாடா? ஐயோ மரத்துக்கிட்ட பேசுவாரு, ஆடு மாட்டை பேசுவார். ஆடு மாடெல்லாம் நமக்கு உள்ளதான், எல்லாரும் வளர்ப்பு, எல்லாருமே எல்லாம் பண்றதுதான். ஆடு மாட்டை பேசுறது வரலாம், அதெல்லாம் அரசியல சாத்தியம். மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன வேணும்? கொள்கை அவர் என்ன கொள்கை பண்றாரு? ஏதாவது ஒரு நாங்க ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லிருக்கோம். தமிழ் தேசியத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கோம், திராவிடத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் 2 கண்கள் தான் சொல்லியிருக்கோமே தவிர அவர் மாதிரி தமிழ் தேசியம் மட்டும் பேசல. இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுறவங்க இருக்காங்க, திராவிடம் பேசுறவங்க இருக்காங்க. 2 பேரும் சேர்த்து தான் நாங்கள் பேசுறோம். அப்படிங்கிறப்ப அவருக்கு ஏன் இப்போ பிரச்சனைனா ஓட்டு எங்களுக்கு அதிகமாகுது, ஓட்டு வங்கி இப்போ எங்களுக்கு அதிகமாகுது. அவருக்கு அதான் பிரச்சனை. இப்போ அதனால தான் அவர் திராவிடத்தையும் தமிழ் தேசியம் பேசுறவங்களை தான் நம்ம ஆதரிப்போம் அப்படிங்கிறத முன்னெடுப்பா வைக்கிறாரு. வேற ஒன்றும் கிடையாது. என்ன பயம்? தளபதியை பார்த்தா பயம், வெறித்தனமா இருக்கும். 2026 எங்க தளபதி தான் சிஎம். கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கோம். தலைவரை அதாவது காமராஜரை வச்சிருக்கோம், அம்பேத்கர் வச்சிருக்கோம், பெரியாரை வச்சிருக்கிறோம், வேலுநாச்சியை வச்சிருக்கிறோம், அஞ்சலம்மா வச்சிருக்கோம். அப்ப அவங்கெல்லாம் யாரு? அப்ப கொள்கைனா என்ன?
அப்போ அவங்க கொள்கையை தானே நாங்கள் பின்பற்றுறோம். அப்போ அதுதான் கொள்கை. அதுவே நாங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா அவருக்கு? இப்போ ஒரு சீமானுக்கு இது தெரியாதா? இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு அது தெரியாதா? அது இவ்வளோ மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறமும் எங்களை தற்கொலை நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சீமான் மெச்சூரிட்டி இல்லையா? மெச்சூரிட்டி இல்லை தானே, அப்புறம் இல்லாத தானே இதை எங்களை விமர்சனம் பண்ணுறாரு. ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், ரெண்டு கட்சியை விமர்சனம் பண்ணாமல் எங்களை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கான என்ன காரணம், ரீசனுங்க? பொட்டி வாங்கிட்டார் போல, அதான் போல இருக்கு. சீமான் பொட்டி வாங்கிட்டார் போல இருக்கு. யார்கிட்ட? டிஎம் கிட்ட இருக்கட்டும், ஏடிஎம் கிட்ட இருக்கட்டும், தான் வாங்கிட்டாரு. தெரியாதா? இவ்வளவு நாளா ஜிஞ்சாங் கொட்டிக்கிட்டு தனியா இருந்தாரு. இப்போ எங்க தளபதினா தம்பின்னாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மாரி மீட்டிங் நடந்துச்சு. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மீட்டிங் நடந்துச்சு. ஏதோ அமுக்கி விட்டாங்கன்னா இவர் அப்படி அணில் குஞ்சுங்கிறியா? எங்க கால் தூசு கூட உதவ சீமான் அண்ணன், கால் தூசு கூட உதவ மாட்டேன். அழகா ஓரம் கட்டி வச்சு எங்க தளபதி உங்களை பத்தி பேசுறாரா? ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு அதை என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களை ஏதாவது உங்க ஒரு இதை கூட தொடல. உங்களெல்லாம் ஒரு ஆளா நினைக்கல. நீலாம் ஒரு ஆளே கிடையாது. செத்த புலி நீலாம். 2026 எங்க தளபதி தான். டிஎம்கே கோட்டைன்னாங்க. இப்போ டிஎம்கே கோட்டையை பார்த்தீங்கல்ல, கோட்டை வந்து ஸ்டாலினோடது, இனிமேல் வந்து தளபதியோடது. சீமான் என்ன சொல்றாரு, நீங்க பெரியாரை வந்து எடுக்கிறீங்கல்ல, பெரியார் எடுத்தனால தான் வந்து உங்களை முதல்ல ஒழிக்கணும். இல்ல அவர் எங்க தலைவர் இருந்தார்? ஃபர்ஸ்ட் அவர் எங்க இருந்தாரு? பெரியாரை ஒழிக்கிறோம், ரைட், நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். பெரியாரை ஒழிக்கிறோம்ல, அவர் எங்க இருந்து வந்தாரு? திராவிடத்துல தானே வந்தாரு. அப்புறம் பெரியாரை மட்டும் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறாரு. அப்ப அன்னைக்கு பெண்கள் சுதந்திரமா போராடுறாரு பெரியாருனாரு. இப்போ ஏன் பெரியாரை பத்தி தப்பா பேசுறாரு? அவர் அப்பப்ப அந்த மாதிரி எப்படி அப்பப்ப இங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வேற லெவல். அவரை பத்தி கண்டுக்காதீங்க, விட்டுடுங்க. அதே பர்சனலா போறாங்க தளபதிக்கு வந்து பர்சனலா. அது சும்மா வேண்டப்படாதவர்கள், அதான் வேண்டப்படாத சும்மா பண்றது, வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா கலப்பு விடுறதா. தளபதி பேருக்கு களங்கம் விளைவிக்க வர இல்ல. எங்க தளபதி ஒவ்வொரு பிரச்சனைக்கு என்ன ஒரு இது முற்றுப்புள்ளி வைக்காம இருக்காங்க. இந்த ஒரு அரசியல்ல எங்க தளபதி ஒவ்வொரு படம் வந்தா உடனே இது பண்ணுங்க, அது தப்பு, இது தப்பு, என்ன எல்லாத்தையும் முறியடிச்சு தளபதி வர்றாரு. இப்ப கூட எங்க அரசியலுக்கு வந்திருக்காரு, என்ன முறியடிச்சு தான் வருவாரு. நாங்க 2024 எங்க தளபதியை சிஎம் ஆக்குறது முக்கியமான ஒரு வேலையை எங்களுக்கு. முக்தார் அவர்கள் வந்து மாநாட்டுக்கு வந்து பண்ணாரு, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. அதுதான் அங்கே அசிங்கப்பட்டு போனாரு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? முக்தாரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல தலைவரே. முக்தார் என்னென்ன செஞ்சிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே எல்லாம் சோசியல் மீடியா எல்லாம் கையில வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. முக்தாரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. டிவிக்கு மாநாட்டுக்கு வரதுக்கு வேலை என்ன? நீங்க சொல்லுங்க, கேக்குறீங்கல்ல, நீங்க சொல்லுங்க. முக்தார் டிவிக்கு மாநாட்டுக்கு வர வேலை என்ன? சம்பந்தம் எதுக்கு வராருன்னு கேக்குறேன். நீங்க எவ்வளவு மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணீங்க, மத்த இடமா இருந்தா என்ன இருக்கும்? அது பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்திருக்கு தலைவர். அது நம்ம இங்க தான் வருவாரு, எங்க போவாரு? மத்த இடத்துக்கு அவர் போக மாட்டாரு, இங்க மட்டும் தான் வருவாரு. நல்லா பொட்டியா வாங்கிட்டு இங்க வந்து பேச வந்துருவாரு. சீமானும் என்ன பொட்டியா வாங்கிடுறாரு. சபரீசனை போய் பார்த்துட்டு பொட்டியா வாங்கிட்டு வந்துட்டு தளபதி வந்து தொம்பின்னுட்டு இப்போ வந்து கத்திட்டு இருக்காரு. என்ன கொள்கை இருக்கு அவங்களுக்கு? ஒரு நாள் வந்து பெரியாரை தூக்கி வச்சு பேசுறாரு, ஒரு நாள் வந்து திமுக ஒழிக்கிறேன்னு, ஒரு நாள் மரத்துக்கு மாநாடு நடத்துறாரு. என்னதான் உங்க கொள்கை? நாங்க கேட்கிறோம், என்னதான் ஒரு கொள்கை? விஜயலட்சுமி அவர் பர்சனல் விஷயத்துக்குள்ள நாங்க போல. அவரு பேசுறத ஒழுங்கா பேசுறாரா? ஒரு நாள் வந்து பைத்தியங்குடி மாரி பேசுறாரு. என்ன அப்படி பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. பேச தெரியாம பேசிட்டு இருக்காரு, காசு வாங்குறாரு, ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை. அரசியல் நடத்தாம காலேஜ் தான் நடத்துறாரு அவர். அவர் எப்படின்னு வச்சுங்களேன், 18 20 வயசு பயில போறாங்க, காலேஜ் மாரி படிச்சுட்டு திரும்ப அந்த வேற கட்சியில வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. தாவைக்கா திமுக இனிமேல் எவனும் போக மாட்டான். தாவைக்கா தான் ஜெயிக்கும். இதோட திமுக கோட்டை இது கிடையாது, தளபதி கோட்டை தான். தளபதி தான் 2026 ஜெயிக்கிறாங்க, யாரும் ஜெயிக்க கிடையாது. திமுக தான் கோட்டை, இங்க நாங்க தான் ஆளு. அந்த வேலையே இருக்கக்கூடாது. எல்லாரையும் வாஸ் அவுட் பண்றோம். 2026 தளபதி தான் ஜெயிக்கிறாரு.